மூன்றாவது மகன் மட்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர் மெதுவாக பேசினான். எனக்கு தங்கம் வேண்டாம், நிலம் வேண்டாம். எனக்கு வேண்டியது அப்பா விட்டு போன நூல்கள். அவற்றில்தான் அறிவு இருக்கிறது. அறிவுதான் உண்மையான செல்வம் என்றான். மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். சிலர் தங்கமே சிறந்தது என்றனர், சிலர் நிலமே நித்தியமானது என்றனர். ஆனால் சிலர் மூன்றாவது மகனின் ஞானத்தை பாராட்டினர். அப்போது வேதாளனின் சத்தம் காட்டில் எதிரொலித்தது. சொல் விக்ரமாதித்யா, மூவரில் யார் புத்திசாலி? தங்கம் எடுத்தவனா, நிலம் எடுத்தவனா, அல்லது நூல்கள் எடுத்தவனா? விக்ரமாதித்யன் சிரித்து கொண்டு சொன்னான், தங்கம் வெள்ளி எல்லாம் மிளிரலாம், ஆனால் அவற்றின் மதிப்பு காலத்துடன் குறைந்துவிடும். நிலம் சக்தியை கொடுக்கலாம், ஆனால் அது கூட போர்களால், வறட்சியால் அல்லது பேராசையால் இழக்கப்படும். ஆனால் நூல்கள், அவை அறிவை தரும். அறிவு எப்போதும் குறையாது. அது வளர்க்கும், வழிகாட்டும், வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்யும். எனவே மூன்றாவது மகனே அறிவாளி. அவனே உண்மையான வாரிசு.